மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். இந்த கதையில என்னன்னா, ஒரு திருக்குறளை அடிப்படையா உள்ள கதை தான். இப்ப வந்து என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு கண்ணன் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து கம்ப்யூட்டர் படிச்ச பையன். அதனால அவனுக்கு என்னன்னா, எதையாவது புதுசா கத்துக்கணும்னு அவனுக்கு ஆர்வம் அதிகம். என்ன செய்வான்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கிளாஸ் போவான், படிப்பான். பட் அதை விட்டுருவான் 10 நாள்லயே. அப்புறம் வெப்சைட் வந்து டிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்துக்குவான். அப்புறம் அதையும் 10 நாள்ல விட்டுருவான். அப்புறம் வீடியோ எடிட்டிங் பண்றேன் அப்படின்னு போயிட்டு அதை ஒரு கொஞ்ச நாள் கத்துக்குவோம், அப்புறம் அதையும் விட்டுருவான். இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து அவன் செய்யறது இல்ல. ஆனா கம்ப்யூட்டர் பேசிட்டாவே ஏதோ பண்றான். அதனால என்னன்னா அவனே நினைச்சுக்கிறான், நான் வந்து ஏதோ தொடர்ச்சியா ஏதோ பண்றேன் அப்படின்னு. ஆனா அவன் எதையுமே தொடர்ச்சியா பண்றது இல்ல. இப்ப வந்து அவங்க ஊர்ல வந்து ஒரு கிணற வெட்டுறத அவன் பாக்குறான். டெய்லியே அந்த கிணற வந்து அவங்க வெட்டுறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் வெட்டுறாங்க. ஒரே நல்ல ஒரு கிணற வெட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுறத பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவனுக்கு அந்த தண்ணி வருது. அப்பதான் அவனுக்கு ஐடியா கிடைக்குது. ஒரு வேலையை வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போது தான் நம்மளுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு வேலையை மாறி மாறி செய்யும் போது நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்காது அப்படிங்கிறத அவன் அதுல இருந்து உறிஞ்சிக்கிறான். இப்ப இந்த திருக்குறள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்தம் கற்றனை தூறு அறிவு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அப்ப என்னன்னா அந்த எந்த அளவு வந்து நம்ம மணலை தோண்ட தோண்ட நம்மளுக்கு வந்து நல்ல தண்ணி கிடைக்குதோ அந்த அளவு நம்மளுக்கு கற்றனை தூரும் அறிவு. எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு வந்து வளரும். அப்ப என்ன, ஒரே விஷயத்தை தொடர்ந்து நம்ம செய்வதன் மூலம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளோட லட்சியத்தை அச்சீவ் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு கோல் வச்சுக்கிறீங்க உங்க வாழ்க்கையில. அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சின்ன துரும்பியாவது இன்னைக்கு நீங்க தூக்கி போடணும். அதை ஒண்டி செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க உங்க கோலை அச்சீவ் பண்ணே தீருவீங்க. அச்சீவ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கே அந்த இடத்துல வேலை கிடையாது. கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. ஒரு சிறு வயதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பா இருக்கும். என்னன்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடி இருப்போம். அதுல ஒருத்தவன் ஜெயிச்சிருப்பான், இல்ல 3 பேர் ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்திருப்பாங்க. நம்ம அந்த பாக்கி 7 பேர்ல நம்ம இருப்போம். அப்ப நம்மளுக்கு என்ன தோணும்னா, நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க, நம்ம ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பல வருஷம் இருக்கும். அப்படி கிடையாது. வாழ்க்கை பந்தயங்கிறது நம்ம கூட யாரும் வர மாட்டாங்க. நம்ம மட்டும் தான் தனியா ஓடுவோம். நம்ம மட்டும் தனியா ஒரு வீட்டுக்குள்ளார உட்காந்து கதவை சாத்திட்டு படிச்சு ஐஏஎஸ் ஆபீசர் ஆனவங்களா இருக்காங்க. அவங்க யாரு கூடயும் காம்படிஷன் எல்லாம் பண்ணல. அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு இன்னைக்கு ஒரு துரும்பையாவது நீங்க தூக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்க லட்சியத்தை நீங்க அடைஞ்சிருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.